திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 38. வீழ்நாள் பாடாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் பாடாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: அறத்தைச் செய்யாமல் வீண் நாளாகக் கழியும் நாள் உண்டாகாமல் அறத்தைச் செய்ய வேண்டும். அவ்வறம் ஒருவன் மீண்டும் பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். மனிதனுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில. ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 65 வயது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 65 வயது தான். அதற்கு மேலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு தான். அதற்கும் குறைவாகவே நம்முடைய முடிவானது நிகழ்ந்தது அப்படின்னா அதையும் நம்மால் ஒன்றும் தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நம்ம பயனுள்ள வகையில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அரசியல்களை செஞ்சு கழிக்கணும். அரசியல்களை செய்யாமல் ஒரு நாள் நம்ம வீணாக கழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம அறம் செய்து அடுத்தவருக்கு நன்மை செய்து வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த அறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மறுபிறவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இறந்த பிறகு நம்ம மறுபடியும் பிறவி எடுக்கக்கூடியதை தடுப்பதற்கான அந்த வழியை அடைப்பதற்கான கல்லாக இருக்கும். ஏன் மறுபிறவியை தடுக்கணும்? ஏன் அடுத்த பிறவி எடுக்கிறத பார்த்து எல்லா அறிஞர்களும் சான்றோர்களும் பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த பிறவியில் நம்ம மனிதராக பிறந்திருக்கும். இது நிச்சயமாக நம்ம போன பிறவியில் செய்த புண்ணியம் அறச்செயல்களுடைய விளைவு அப்படிங்கிறத எல்லா அறிஞர்களும் சான்றோர்களும் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த பிறவியில் நம்ம மனிதரை தான் பிறப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது, கேள்விக்குறி தான். எந்த உயிரினமாக வேணாலும் பிறக்கலாம். ஒருவேளை நம்ம மனிதராக பிறந்தாலும் கூட நம்ம செய்த அந்த முன்வினை பயன் பாவ புண்ணியங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில் நம்ம எப்படி வேணாலும் பிறக்கலாம். இந்த ஜென்மத்தில் நமக்கு கடவுள் நல்ல ஒரு உடலை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கண்களை கொடுத்துருக்காரு, நல்ல பேசும் ஆற்றலை கொடுத்துருக்காரு, நம்ம கை கால்களை நல்லா படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நினச்சி நம்ம என்றைக்கும் தினமுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல் அடுத்த பிறவியிலையும் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு பிறப்போமா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. அப்படி பிறக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் வரும். ஒரு நாளும் நம்ம எக்கச்சக்கமான கஷ்டங்களை துன்பங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதை பற்றி சிந்திக்கக்கூடிய சான்றோர்கள் மறுபிறவியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதனால தான் இறைவனை வணங்கி மறுபிறவியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான வழி என்னன்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, ஒரு நாளை கூட நம்ம வீணாக கழிக்காமல் நம்மால் முடிஞ்ச நல்ல செயல்களை அறச்செயல்களை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு மறுபிறவி இருக்காது அப்படிங்கிறது வள்ளுவருடைய சிந்தனையாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த திருக்குறள் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு பதிவு பண்ணுங்கள். நன்றி.